வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லைக்கு வாக்கெடுப்பு அவசியமில்லை என அறிவிப்பு. இலங்கை மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கற்பதற்கு வாய்ப்பு. யாழ் மண்டைதீவு மனித புதைகுழி வழக்கு விசாரணை. இஸ்ரேலுக்கு 10,000 தொழிலாளர்களை வேலைவாய்ப்பிற்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பிதம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலை, பௌர்ணமி தினத்தில் காலையில் இருந்து மாலை வரை போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமையாகும். இதன்படி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் தேசிய பேரவை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது போராட்டக்காரர்கள் தையிட்டி சட்டவிரோத விகாரையை அகற்றி வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை உடனே நிறுத்து போன்ற வாசகங்கள் ஏந்திய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இடம்பெற்ற இப்போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், நடராஜர் காண்டீபன், கனகரட்னம் சுஹாஸ், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் சுமார் 11 லட்சம் வழக்குகள் தேங்கி கிடப்பதாகவும் அனுபவமிக்க நீதிபதிகளின் சேவையை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதன் மூலம் இந்த வழக்குகளை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். வளர்ந்த நாடுகளில் 10 லட்சம் மக்களுக்கு 47 முதல் 60 நீதிபதிகள் உள்ள நிலையில் நாட்டில் 10 லட்சம் பேருக்கு 20 நீதிபதிகள் மாத்திரமே உள்ளனர். 1978ஆம் ஆண்டுக்கு பின்னர் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. சர்வதேச ரீதியில் பல நாடுகளில் ஓய்வு பெறும் வயது 70ஆக உள்ளது. நீதிபதிகளின் அனுபவம் அதிகரிக்கும் போது சட்ட கட்டமைப்பு மேலும் வளர்ச்சியடையும். நீதிமன்றங்களின் உட்கட்டமைப்பு, பணியாளர்கள் நியமனம் மற்றும் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களம் போன்ற தொடர்புடைய துறைகளின் செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதன் மூலம் மக்களுக்கு விரைவான நீதி கிடைக்கும். இந்த வயது அதிகரிப்பு மேன்முறையீட்டு அல்லது உயர் நீதிமன்ற நீதியரசர்களுக்கு மாத்திரம் உரியது அல்ல. மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்கள் வரை அனைத்து நிலைகளிலும் உள்ள நீதிபதிகள் மற்றும் நீதவான்களுக்கு இது பொதுவானது. இந்த வயதெல்லை நீடிப்பு நடவடிக்கைகளால் நீதித்துறை சுதந்திரத்திற்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாது. குறிப்பிட்ட ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு இத்திருத்தம் அவசரமாக கொண்டு வரப்படவில்லை. இது ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்பையும் சீரமைப்பதற்கான நடவடிக்கை. அரசியலமைப்பின்படி நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கோ அல்லது அவர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கோ சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமில்லை. 2020ஆம் ஆண்டிலும் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்ட போது மக்கள் விருப்பம் கேட்கப்படவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் 10,000 தொழிலாளர்களை இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பிற்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு துறையில் பணியாற்றுவதற்காக செல்லவுள்ள 164 தொழிலாளர்களுக்கு பயண அனுமதி பத்திரங்களை வழங்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த வேலை திட்டம் முறையான மற்றும் வெளிப்படையான நடைமுறையின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டில் இதுவரை 2,500 தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 6,500 தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்புகள் தயார் நிலையில் காணப்படுகின்றன. இவற்றுடன் கூடுதலாக ஒரு புதிய துறையில் மேலும் 1000 வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் ஒட்டுமொத்த இலக்காக 10,000 அடைவதற்கு இது உதவும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்ததன் மூலம் இலங்கையர்கள் குறைந்த செலவிலும் அதிக நம்பகத்தன்மையுடனும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்று தமது வெளிநாட்டு வேலைக்கெனவே நனவாக்கிக் கொள்ள முடியும் எனவும் அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மண்டைதீவு படுகொலை வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் மீண்டும் எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. மண்டைதீவு புதைகுழி தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று ஊர்காவற்துறை நீதிமன்றில் நீதவான் அனிஃபா ரஜீவ் முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரினால் மேலதிக சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த வழக்கின் வழக்காளிகள் தொடர்பில் சட்டத்தரணி செபமாலை முத்து, கிறிஸ்டபெலினாவுடன் காணாமற் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணி
மரியநாயகம் பிராந்திய இணைப்பாளர் செல்வகுமார், வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழக தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் அனுஷியா ஜெயகாந்த் ஆகியோர் வழக்கு சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாக இருந்தனர். இந்த வழக்கின் போது வழக்காளிகளின் சார்பில் சட்டத்தரணிகளால் குறித்த விடயம் தொடர்பில் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்திற்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அடையாளப்படுத்தப்பட்ட குறித்த காணியின் உரித்து யாருடையது என்பதை உறுதி செய்து அறிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கிராம சேவகர், பிரதேச செயலாளர், தவிசாளர், வழக்கின் சார்பானவர்கள், சட்ட விசாரணை அதிகாரி, போலீசார், பிரதேச முக்கியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் நடத்த ஆவணை செய்யுமாறும் நீதிமன்றில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அத்துடன் சட்ட விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்ததும் அகழ்வுக்கான நிதி திரட்டலுக்கு துறைசார் அமைச்சிடம் கோரிக்கை விடுத்து நிதி பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. முன்வைக்கப்பட்ட வியாக்கியானங்களை அடுத்து குறித்த வழக்கு செப்டம்பர் 22 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 4 தேதியன்று இச்சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீபன் மெரில்டா என்பவர் வேலனை பிரதேச சபை உறுப்பினரும் தீவக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோர் ஊர்காவல்துறை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கு கடந்த 2025 செப்டம்பர் 17 அன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கமைய கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் திறமை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு சர்வதேச தரப்படுத்தலுடன் கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தமது முதலாவது பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான அரச புலமை பரிசில் வேலை திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு உயர்ந்தபட்சம் 20 மில்லியன் ரூபாய் வீதம், பட்டப்படிப்பின் முழுமையான 4 ஆண்டுகளுக்கும் உயர்ந்தபட்சம் 80 மில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட உள்ளது. இதற்கமைய 2024 ஆண்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 30 மாணவர்கள் புலமை பரிசில் வேலை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த மாணவர்களை வெளிநாட்டு கல்விக்கு அனுப்புவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதானமாக வெளிநாட்டு நாணய அலகுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கை ரூபாய் எதிர்பாராத வகையில் பணப்பெறுமதி குறைவடைந்தமையினால் மாணவர்கள் வெளிநாட்டு நாணயத்தில் செலுத்த வேண்டிய ஒரு சில கொடுப்பனவுகளுக்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை போதியளவாக இல்லாமையும் கண்டறியப்பட்டுள்ளது. செலாவணி விகிதம் உறுதிப்பாட்டை எட்டும் வரைக்கும் புலமை பரிசில் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு ஓராண்டிற்கு 2.5 மில்லியன் ரூபாய் வரை செலவாணி விகிதத்திற்கு சீராக்கல் கொடுப்பனவை வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அரசியல் அதிகாரி ரேச்சல் ஹக்கின்ஸிற்கும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இக்கலந்துரையாடல் முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் அமைந்துள்ள ரவிகரனின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. சந்திப்பில் சமகால விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பேசுபொருளாக மாறியுள்ள நீதிபதிகளின் ஓய்வூதிய வயதெல்லை விவகாரத்தில் மக்கள் வாக்கெடுப்பு அவசியமில்லை என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் அரசியலமைப்பில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பின் 1, 2, 3, 6, 7, 8, 9, 10 மற்றும் 11, 30, 2 மற்றும் 62 ஆகிய பிரிவுகளுக்கே நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மைக்கு மேலதிகமாக சர்வஜன வாக்கெடுப்பு அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கோ அல்லது நீதிபதிகளின் ஓய்வு வயதை அதிகரிப்பதற்கோ சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அரசியலமைப்பின் எந்த பிரிவிலும் குறிப்பிடப்படவில்லை எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரத்தை ஏன் இவ்வளவு அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவருக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனையும் பல மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கதிர்காமம் நோக்கி சென்ற சுப்பிரமணி என்னும் நாயை இளைஞன் தாக்கிய விடயம் சமூக வலைத்தளத்தில் வைரலானது. இதனை அடுத்து சமூக வலைத்தளத்தில் நடந்த கருத்து மோதல்களின் போதே அனோஜன் என்னும் கல்முனையைச் சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் புரியும் குறித்த இளைஞன் முஸ்லிம்கள் மீதான கோபத்தை காட்டும் வகையில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். வெளிநாடுகளில் குறிப்பாக
வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிரும்போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அந்தந்த நாட்டு சட்டங்களை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இக்கருத்து அதிகம் பேசுபொருளான பின்னர் அவர் சவுதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இளைஞருக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை அரசாங்கம் தூதரகம் மூலம் அனோஜனின் தண்டனை குறைப்புக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தில் இடைக்கிடையே மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று பகல் வேளையில் அதிகரித்த வெப்பநிலையை மனித உடலினால் உணரக்கூடியதாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஜப்பானின் தென்மேற்கு பகுதியான குமோமோட்டோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 7.1 ரிக்டர் அளவில் பதிவான இந்நிலநடுக்கத்தை அடுத்து இன்னமும் பலரை காணவில்லை என்பதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மத்தியில் மீட்புக் குழுவினர் உயிருடன் இருப்பவர்களை தேடும் பணிகளையும் மேற்கொண்டுள்ளனர். இதேவேளை உயிரிழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முடிந்தவரை பலரை காப்பாற்றவும் மீட்கவும் அரசாங்கம் தன்னிடமுள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தும் எனவும் அந்நாட்டு பிரதமர் அறிவித்துள்ளார். 7 பேர் பலத்த காயம் அடைந்துள்ளதாகவும் 29 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் தற்போது வரை செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய திடீர் தாக்குதலை அமெரிக்க இராணுவம் வெற்றிகரமாக முறியடித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சென்டகோம், மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தும் முயற்சியில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் ஈரானில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருந்தனர். எனினும் ஈரானின் அனைத்து ஏவுகணைகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. அமெரிக்க படைகள் தொடர்ந்தும் விழிப்புடனும் தயார் நிலையும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆரம்பகட்ட மதிப்பீடு படி ஏவப்பட்டவை 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு மிகையாகாமல் இருக்கும் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை நடத்த அந்நாடு விரும்புவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதற்கு ஒரு நாள் கழித்து இத்தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபகாயி ட்ரம்பின் கூற்றுக்கு முரணாக தாம் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையையும் நடத்தவில்லை என அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரான்சிலும் ஸ்பெயினிலும் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பாளர்கள் கடுமையாக போராடுகின்றனர். இரு நாடுகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சி காரணமாக காட்டுத்தீ பரவியுள்ளது. பிரான்சின் போர்டோ பகுதியில் மூண்ட காட்டுத்தீயை நகரம் முழுவதும் பரவியுள்ள அடர்த்தியான புகைமூட்டம் காரணமாக மக்கள் முகக்கவசம் அணிந்துள்ளனர். அத்துடன் பலர் சுவாசிப்பதற்கான சிரமப்பாடுகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ஸ்பெயினின் மத்திய டோலிடோ மாகாணத்தின் 11 நகரங்களில் தீ பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.